அந்த குழந்தை எப்பயும் போல கிளம்புது பள்ளிக்கூடத்துக்கு. மதிய உணவு கட்டிட்டு வீட்டுக்கு அடுத்தபடி பாதுகாப்பான இடம்னா அது பள்ளிக்கூடம் தான். திடீர்னு சுவர் இடிஞ்சு அதன் மேல விழும்போது அந்த குழந்தை என்ன பாடுபட்டு 7 வயசு குழந்தைங்க திரும்ப அந்த உயிர் வாங்க முடியுமா? கிடைக்குமா? அரசு பள்ளிக்கூடம் திருத்தணியில சுவர் இடிந்து விழுந்து 7 வயது மாணவன் அந்த கட்டடத்தை முறையாக கட்டியிருந்தா இது நிகழ்ந்திருக்காது இல்லைங்களா? ஏன்னா சமாதியவே நல்லா உறுதியா கட்டக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட திறமையான பொறியாளர்கள் இருக்காங்க, திட்டங்கள் இருக்கு. எத்தனை வருஷங்க ஆகுது அந்த கடற்கரை சமாதி எல்லாம் அவ்வளவு உறுதியா இருக்குங்க, பல பலன்னு இருக்கு. அப்போ ஒரு பள்ளிக்கூட சுவரை உறுதியாக தரமாக கட்ட முடியாதா? ஏன் அதுக்குன்னு ஒதுக்குன பட்ஜெட்ல கட்டிடுறோம்? இன்னைக்கு அந்த உயிர் போயிருக்காது, நம்ம இழந்திருக்க மாட்டோம். இது ஏன் திட்டமிட்டு செய்யறாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம போடுற ஒரு ஓட்டுனாலதாங்க இந்த பிரச்சனை. நம்ம போடுற ஒரு ஓட்டுனால அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு கிடைத்த அனுமதியா நினைக்கிறாங்க. வெளிப்படையான நிர்வாகம் இருந்தா இவ்வளோ பட்ஜெட் போட்டோம், இந்த கட்டடம் கட்டணும், இவ்வளோ சிமெண்ட், இவ்வளோ மணல் கலந்துருக்கோம் அப்படின்னு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருந்தா அவங்களால பணத்தை திருட முடியாது. அந்த வேலையை தரமாக தான் செய்ய முடியும். வெளிப்படையான நிர்வாகம் தருவோம்னு சொல்ற நாம் தமிழர் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்துல வாக்களியுங்க. நீங்க போடுற ஒரு ஓட்டு இது மாதிரி பச்சை குழந்தைங்க உயிரை காப்பாத்து. வெளிப்படையான நிர்வாகம்னா எவ்வளவு செலவாகுது அந்த திட்டத்துக்கு, அதுல என்னென்ன செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மக்களுக்கு அவங்க சமர்ப்பிச்சாகணும். அப்போ இந்த மாதிரி யார் நினைச்சு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு கிடைக்கிறத போட்டு ஒரு கட்டடத்தை கட்டவே முடியும். தரமானதாக தான் ஒரு நொடி சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு இந்த தேர்தலில் வாக்களியுங்கள்.